ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு பெய்டு டிஸ்கஷன் துவங்கிருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க கற்றலுக்காக ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுத்தரோம். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. செல்ஃபாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கட்டண கலந்தாய்வு உங்களுக்கு பொருந்தும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறங்க சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவும். அதே மாதிரி ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும். அதனால் நீங்கள் ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். இது பழைய ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் துவங்க வேண்டும் என்றால் மியூச்சுவல் ஃபண்ட், மெடிக்ளைம், இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கட்ட பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பகிரப்படும். பெய்டு மெம்பர்ஷிப்காக நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட்டில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்போம். இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான அடித்தளம் என்ன அப்படிங்கிற காணொலியை இது ஒன்றை இணைக்க போகிறோம். அதனால் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லவ் லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு அதனுடைய ஹிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக ஒன்று பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மனசுக்குள்ளே உள்ளே போய்டும். அதாவது நம்ம நினைவுக்கு போகணும். இப்போ ஒரு கார் ஓட்டி பழகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா கிளச் இருக்குது, எக்ஸலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, கியர் போடணும், அதே மாதிரி சைட் மிரர் பார்க்கணும், எதுக்கால வரவங்களை பார்க்கணும், இத்தனையெல்லாம் பார்த்தா நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா நம்மளால் பழக முடியும். ஆனால் பழகினதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் மைண்ட் ரீடிங்கில் எதுக்கால வரவங்க என்ன பண்ணுவோம், இவங்களை நம்ம ஓவர்டேக் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கண்ணிலேயே நம்ம முடிவு பண்ணுவோம். ஐ ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட்லே சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டு இருப்போம், இல்லை உங்கள் நினைவு இங்கே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்க. எல்லாமே மைண்டு தான். அதனால் உங்கள் மனசுக்கு இது பதியணும். நீங்கள் ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணணும். அதுக்கு என்னென்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும், லவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு குறிப்புகள் எழுத வேண்டும். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் இதோட டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஹை, லோ. கடந்த வாரத்தோட ஹை பார்த்திங்கன்னா 25,062, லோ வந்து 24,462. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம், அதாவது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தோட ஹை லோவுக்கு இன்பிட்வீனில் தான் இது ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் உட்பட கடந்த வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆகலை, நமக்கு பிரேக் பண்ணலை. டுடே ரேஞ்ச் இன்றைக்கி ஹை, இது லோ 358 புள்ளிகள், ஓப்பன் டு ஹை 106 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 252 புள்ளிகள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் நமக்கு முக்கியம். அப்போ இங்கே என்ன சொல்ல வருது, 24,956 காலையில் ஒரு ஹை இருந்திருப்பாங்க, மார்க்கெட் லோ போயிட்டு திருப்பி ஒரு ஹை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஓப்பன் டு ஹை 106 புள்ளிகள். அப்போ இந்தோக்கு 106 புள்ளிகள் அப்படின்னா 25,066 அப்படிங்கிற இடம் நமக்கு வருது. அதாவது 62 அப்படிங்கிற இடம் வருது. அப்போ இதிலிருந்து மீண்டும் 106 புள்ளிகளை கழிச்சிடுங்க. அப்போ 24, இதே மாதிரி 100 புள்ளிகள்னால் 856, அப்போ 850 அப்படிங்கிற இடம் நமக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த ஓப்பனை நடுநிலையை வச்சுட்டா சேம் டிஸ்டன்ஸ், ஓப்பன் டு ஹைக்கு என்ன டிஸ்டன்ஸ், ஓப்பன் டு லோக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். அப்போது அதற்கு
நமக்கு வந்துட்டு அப்போ 850க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்துட்டு இம்பேக்ட் வந்துட்டு கீழே கொண்டு போகிறக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நாளைய தினத்திற்கு மார்க்கெட் 850 24,850ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதில் இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். நமக்கு வந்து பாக்ஸ் பேட்டர்ன் போடுறோம். என்னென்னா ஓப்பனுக்கும் ஹைக்கும் லோவுக்கும் உண்டான பேட்டர்ன் அப்படிங்கிறது. இந்த சென்டர் வந்துட்டு ஓப்பனோட ப்ரைஸ் 24,956. அப்போ இந்த ஹை இந்த லோவை மென்ஷன் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 25,062, 24,956, இந்த பக்கம் 24,850 வருகிறது. அப்போ இதை வந்துட்டு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ 24,850 ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு தெரியுது. இதற்காகத்தான் நம்ம வந்து அந்த ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ, உடனே ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் எப்போவுமே இந்த பாக்ஸ் பேட்டர்ன் எது குறைவான தூரம் இருக்கிறதோ அதை உடனே அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடணும்னு ரெண்டு பக்கமே. இப்போ இன்றைக்கி லோ வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது, ஏறி இருக்குது, அதாவது குறைவான ஓப்பன் வச்சுட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,744, லோ வந்து 24,685. அப்போ இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு 60 புள்ளிகள். அப்போ இந்தோக்கு ஒரு 60 புள்ளிகளை ஆட் பண்ணிடுங்க. அப்போ என்ன அர்த்தம், 24,800. அப்போ நமக்கு இந்த ஜோன் எப்படி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். முதல்ல வந்துட்டு மார்க்கெட்டை பார்த்து பழகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பேக்டுக்குள்ளே நம்ம லெவல்ஸை பார்க்க தொடங்கணும். அப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டுடே நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி க்ளோசிங்கும் நெகட்டிவில் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தோட ரேஞ்ச் 375 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிஃப்டியோட கிராஃப். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஹேண்டில் வந்துட்டு இங்கே நின்றுக்கணும், ஆனால் அது மீண்டும் கீழே வந்திருக்கு. இது பார்த்தா டபுள் பாட்டமாட்டவும் நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோ இல்லை லைன் சார்ட்டோ பார்க்குறவங்களுக்காக இதை நம்ம வந்து இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம காலையில் கொடுத்த லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,850லேருந்து 25,050 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த ஜோன் வந்துட்டு அதற்கு கீழே நிலை பெறுகிறார், அதாவது 24,950க்கு கீழே நிலை பெறுகிறார்களா, 25,050க்கு மேலே நிலை பெறுகலாம். அப்போ காலையில் பார்த்தா உடனே அந்த 24,950க்கு கீழே போகிறாங்க. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ஜோன் 24,900, அந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கொடுக்குறாங்க, மீண்டும் அதனுடைய இறக்கம், மீண்டும் ஏற்றத்தில் 24,900 மட்டும் வராங்க. அப்போ அதுக்கப்புறம் மேலே போகும்போது நமக்கு 25,100 மட்டும் போயிட்டு திருப்பி 24,950க்கு கீழே நிலை பெற்றதுமே மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸ் போகிறாங்க. இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கொடுக்கல, காலையில் கொடுத்தது. அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி மதிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமமே. இது 26,050 சாரி மன்னிக்கணும் 25,050ஓட 26ஆம் தேதியோட க்ளோசிங் டேட்டாஸ் வச்சுருக்கோம். இது இன்றைய தினம். எதுக்காகன்னா எல்லாமே நம்மக்கிட்ட டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருந்தால் எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். எதுலையாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு எவிடன்ஸாக கிடைக்கும், ஓ இந்த பேட்டர்னுக்கு இது இருக்கா அப்படின்ட்டு. அப்போ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் நான் உங்களை வந்து வரைபடத்தில் போட சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இதனுடைய ஏவரேஜாக 200 போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 132, 166, 240, 280 போட சொல்லியிருந்தேன். புட்டோட எஸ்டர்டே ஹை, இது காலோடைய எஸ்டர்டே ஹை. இன்றைக்கி பார்த்தா கால் வந்து எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஒரு 19 புள்ளிகள், அதாவது மத்தியானத்தில் போனது. புட் ஆப்ஷன் வந்து 280 தாண்டி 405 மட்டும் போயிருக்காங்க. அப்போ இதுதான் கால் புட்டோட டேட்டாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கால் ஆப்ஷன் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்காங்க. அப்போது இந்த இருக்கக்கூடிய டேட்டாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமன் ஏடிஎம் என்ன கொடுத்தோமோ அந்த காமன் ஏடிஎம்க்கு கீழே வரவே இல்லை புட் ஆப்ஷன்ஸ். அதனால் என்ன பண்ணாங்க, மீண்டும் 200 ரூபாயிலிருந்து மீண்டும் அந்த 400 ரூபாய் நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 240 இங்கே டேட்டா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 240, 280 பாருங்கள். இந்த 240ல் இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்குது புட் ஆப்ஷனுக்கு. யாருக்கு, நேற்றைய கால் ஆப்ஷனுடைய ஹை, இன்றைய கால் ஆப்ஷனுடைய ஹை ரெண்டுமே ஒரே இடத்துல வருது. அப்போ அதை பிரேக் பண்ணவே இவங்க மோனோபோலி ஆகிறாங்க. அதே மாதிரி 280 எஸ்டர்டே இவங்களோட ஹை, இங்கே ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்டவணை பார்த்தா நமக்கு வந்துட்டு இது வந்து ஒரு
25,000 கால் 24,800 புட். இது வந்து வேல்யூம் நடந்த ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் பார்க்குறோம். அப்போ இதுக்குள்ளே 200 பாயிண்ட்ஸ் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்போ 24,800, 25,000 நடுநிலை 24,900. அப்போ 24,800க்கு கீழே மார்க்கெட் நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதற்கு உட்பட்டு இருந்தால் என்ன நடக்குது, 25,000க்கு மேலே நடந்தால் என்ன நடக்குது, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆய்வு குறிப்புக்குள்ளே இருக்கணும். இது வந்து டேர்ன் ஓவர் பேஸில், இந்த டேர்ன் ஓவர் பேஸில் இது ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. இந்த 24,800 புட் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. அடுத்து 24,800 கால், 25,000 கால், 24,900 கால். அப்போ நாளைக்கு 24,800 புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன நடக்குது, இல்லை என்றால் என்ன நடக்குது. அது மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் தொடர்ச்சியாக இருந்தனால இவங்க நெகட்டிவ் பொசிஷனில் இருந்தாங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பொசிஷனுக்கு மேலே இருந்தாங்கன்னா, இது கால் செல்லர் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு மார்க்கெட்டு. கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே போய்டும். ஆனால் மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கிறதுனால சப்போஸ் இது வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் 24,800 நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். எப்போவுமே ரெண்டு விதத்தில் பார்க்கணும் மார்க்கெட்டை, ஒரே முறையில் பார்க்கக்கூடாது. அடுத்தது 24,850 மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு இன்னும் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங்கோட அடிப்படையில் எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம்மாக எடுத்துக்கிறோம். அப்போ அதோட ஏடிஎம் பாயிண்ட் 180 எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையாகட்டும் திங்கக்கிழமையாகட்டும் இன்றைக்கி 3 வர்த்தக நாட்களில் அந்த காமன் ஏடிஎம் 200 விட்டே கொடுக்கல. அப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது மார்க்கெட் எவ்வளோ தூரம் வால்டைல் ஆகுது, அதான் இம்ப்ளைட் வால்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வால்டைல், அதாவது கீழே போகிறாங்க மேலே போகிறாங்க, அந்த ஸ்பீடை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இம்ப்ளைட் வால்ட்டி கம்மியாக இருந்தால் என்ன மாதிரி ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். பிரேக் அவுட் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ காமன் ஏரியா எடுத்துட்டோன்னா இந்த 156, 269 இந்த ரெண்டுமே 156 to 269ங்கிறது இந்த 24,850 கால் புட் ரெண்டு பேருமே பகிர்ந்து கொண்ட விலைகள் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இதில் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 24,670, 24,850, 25,030. வைட் ரேஞ்சுன்னு எடுத்துட்டா 24,500, 24,850, 25,200. லோ இம்பேக்டட் ஏரியா 24,723, 24,850, 25,006. ஹை இம்பேக்டட் ஏரியா 24,581, 24,850, 25,233. அப்போ இந்த டேட்டாஸ் நம்மக்கிட்ட கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னும் நமக்கு வந்து இம்ப்ளைடு வால்ட்டி குறையல, அதனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்டிவ் மோட் இருக்கிறாங்க. இந்த இம்ப்ளைடு வால்ட்டி குறையாத வர ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆக்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து வைடு ரேஞ்ச் அடையிறக்குண்டான வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கலாம். அப்போது ஜாக்கிரதையாக ஆப்ஷன்ஸ் பயிர்ஸ் இருக்கணும். அப்போ டிகே ஏற்பட்ட என்ன நடக்குது, டிகே ஏற்படலைன்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக பில்ட் ஆகிறதுனால மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு பக்கமே ஆட்டுறக்குண்டான வாய்ப்புகள், அதாவது மேலேயும் போகிறக்கும் கீழே போகிறக்கும் ரெண்டு பக்கமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான், அதாவது அந்த விளையாட்டை தான் ஆடுறக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அந்த மூமெண்ட்டுக்காக. அதனால் இதனை நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ஒரு வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மூமெண்ட் ஆனால் தான் ஒரு ப்ரைஸ் இம்பேக்ட் கிடைக்கும். அது ஓடிஎம் ஆப்ஷன்லேயும் இம்பேக்ட் கிடைக்கும் போது அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸை நம்ம எளிதாக புரிஞ்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முற்பட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி ஒரு ரிவார்ட் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து ஜாக்கிரதையாக பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அழகாக மார்க்கெட்டே ஒரு ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஜெயிக்கலாம். அதனால் நான் ட்ரேட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் எப்போ பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அதனால் வந்துட்டு இன்றைய குறிப்புகள் என்னென்ன இருந்தது, நேற்று வந்து ஹராமி பேட்டர்ன் சொல்லி அந்த 25,000 காலுடைய ஹை லோவுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இவங்களுடைய புட் ஆப்ஷன்ஸோட நமக்கு 25,000 கால் புட்டு. அப்போ அந்த டேட்டா நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். இது 25,050. அப்போது நேற்றைய 25,000 காலுடைய ஹை லோவுக்கு உட்பட்டு தான் புட்டு இருந்தது. அப்போது அந்த 25,000 தான் நேற்று நான் அதிகமான வர்த்தகம். அப்போ அதுக்கே ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்க்கலாம். இன்றைய தினம் 24,800 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக வர்த்தகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் 24,800 கால் போட்டு நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால் இதனை ஜாக்கிரதையாக உன்னிப்பாகவும் பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.